நான் உங்களுக்கு ஒரு சீக்கிரம் சொல்லட்டுமா? நீங்கள் சாக்லேட் சாப்பிட்றதுனால உங்களுக்கு சொத்தை வர்றது கிடையாது. எப்படின்னு வாங்க சொல்கிறேன். நம்ம சாப்பாடு சாப்பிடும்போது நம்ம சாப்பாட்டோட ஒரு பகுதி நம்ம பல்லு மேலேயோ இல்லை பல்லு இடுக்கிலேயோ போயிட்டு ஒட்டிக்கும். இதை நம்ம ப்ரஷ் பண்ணும்போது க்ளீன் பண்ணிவிடுவோம். ஒருவேளை நீங்கள் ப்ரஷ் பண்ணலைனாலோ இல்லை பண்ணும்போது ஒழுங்காக க்ளீன் பண்ணணும்னாலோ இந்த சாப்பாடு நம்ம வாயில் இருக்கக்கூடிய பாக்டீரியாஸை அட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கும். இந்த பாக்டீரியாஸ் அந்த சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு அது ஒரு விதமான ஆசிடை ரிலீஸ் பண்ணும். இந்த ஆசிட் நம்ம பல்லு மேலே இருக்கக்கூடிய எனாமலை கொஞ்சம் கொஞ்சமாக அரிக்க ஆரம்பிக்கும். இப்படி எனாமல் அரிக்கப்படுறது தான் நம்ம பல் சொத்தைன்னு சொல்கிறோம். எனாமல் அரிச்சதுக்கு அப்புறமும் நீங்கள் கண்டுக்காமல் விட்டீங்க அப்படின்னா இந்த சொத்தை எனாமலை தாண்டி டென்டினுக்கு போகும். அப்போ உங்களுக்கு பல் கூச்சம் வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமும் நீங்கள் கண்டுக்கல அப்படின்னா டென்டினை தாண்டி பல்லோட ரத்த குழா வரைக்கும் போயிடும். ரத்த குழாக்கு போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பல்லு வலிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் யூடியூப்ல போயிட்டு வீட்டிலேயே பல்வலியை சரி பண்ணது எப்படின்னு வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ நீங்கள் சாக்லேட் சாப்பிட்றதுனால சொத்தை வரல, அதை ஒழுங்காக க்ளீன் பண்ணாதனால தான் சொத்தை வருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.